வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவர்கள் புதிதாக விண்ணப்பிக்கலாமா? அமைச்சர் செங்கோட்டையன் வெளியிட்ட அந்த ஒரு அறிவிப்பு என்ன? இதை பற்றி தான் வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க இருக்கோம். ஸோ மகளிர் உரிமை தொகை யாருக்கெல்லாம் முதற்கட்டமாக வழங்க இருக்காங்க, யார் யாரெல்லாம் இந்த மகளிர் உரிமை தொகையை பெறுவதற்கு தயாராக இருக்கிறார்கள்? ஸோ மகளிர் உரிமை தொகையில் எந்த அமௌண்ட் இப்போ பெறப்பட்டிருக்கு? முதல்வர் விஜய் சொன்ன அமௌண்ட்டு மகளிர் உரிமை தொகைக்கு வழங்கப்பட்டிருக்கான். ஸோ மகளிர் உரிமை தொகை குறித்து அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 அன்னைக்கு தான் வெளியாகும். அதனால் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு கண்டிப்பாக முதல்வர் விஜய் அவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை அதிக அளவில் மாற்றி அமைக்கிறாரு. மகளிர் உரிமை தொகை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 2500 மாற்றப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ மகளிர் உரிமை தொகைக்கு புதிதாக விண்ணப்பிக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை கிடைக்காத குடும்ப தலைவிகள் மனுக்கள் தொடர்ச்சியாக அளித்து வரும் நிலையில் இது குறித்த கேள்விகள் வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் செங்கோட்டையன் காதுக்கு வந்துச்சு. அவர் பதிலளிச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் வாக்குறுதிகளில் மகளிருக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்திருந்த சூழலில் உரிமை தொகை எப்பொழுது உயர்த்தப்படும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகரித்துள்ள நிலையில் செங்கோட்டையின் பேட்டியின் பொழுது முழு விவரங்களுமே குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக முதல்வர் விஜய் ஒவ்வொரு துறையிலும் என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை ஆய்வு செய்து வருகிறார். இந்தியாவிலேயே முதல் முறையாக 5 ஆண்டு திட்டம் என்ற முறையில் முதல் அமைச்சரவை கூட்டத்திலேயே என்னென்ன திட்டங்கள் 5 ஆண்டுகள் வகுக்க வேண்டும் என்பதை திட்டவட்டமாக ஒரு துறையின் வாரியாக ஆய்வு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒவ்வொரு துறையிலும் ஆய்வுக்கூடம் நடைபெற்று வருகிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. ஸோ மனுக்கள் வாங்கியும் தீர்வு காண முடியாது அப்படின்றத டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் மனுக்கள் வாங்கி கூட பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ண முடியாது. ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்காத குடும்ப தலைவிகள் தொடர்ச்சியாக மனுக்கள் கொடுத்துட்ருக்காங்க. அதை அவாய்ட் பண்ணிடுங்க. மனுக்கள் வாங்கி விஜய் காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்றே சொல்லலாம். மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நல்லாட்சி தமிழகத்தில் மலர்ந்திருக்கிறது. சந்திக்கின்ற அத்தனை பேரும் முதல்வர் விஜயை பார்த்த பிறகு இப்படிப்பட்ட முதல்வரை நாங்கள் காணவில்லை என்று கூறுகிறார்கள். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று வெளியிட இருக்காரு. மகளிருடைய உரிமை தொகை திட்டம், மகளிர் வெற்றி பயணம் திட்டம், அனைத்து மகளிர் சம்பந்தப்பட்ட திட்டங்கள் அனைத்துமே ஆகஸ்ட் 15 அன்னைக்கு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ யாரெல்லாம் இந்த மகளிர் உரிமை தொகையில் இப்போ புதுசாக விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் விண்ணப்பிச்சுட்டு நிராகரிப்பு செஞ்சுருக்கீங்க, உங்களை பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்பீல் மேல்முறையீடு பண்ணலாம். ஸோ இப்போ தான் ரேஷன் கார்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா புதிய குடும்ப தலைவர்களுக்கு இந்த விண்ணப்பம் பொருந்தும். இதுதான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் இந்த ரேஷன் கார்டுகளில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டுங்க. ஸோ அதிரடியாக மகளிர் உரிமை தொகையை குறித்த அதிரடியாக 2500 அப்படின்ற ஒரு அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் வெளியிட இருக்காரு. ஸோ புதிய விண்ணப்பத்தையும் முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட இருக்காரு. தயாராகிக்கோங்க. இந்த தகவல்கள் தான் தற்சமயம் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்கன்னா யாருக்கு கிடைக்கும்ன்றதை நான் முதலே சொல்லிடுறேன். என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கிடைக்கும். ஸோ ஜூன் மாதத்தில் மகளிர் தொகை 1000 வர வைக்கப்பட்டது. ஜூலை 15ஆம் தேதி 1000 வர வைக்கப்பட்டது. ஸோ ஆகஸ்ட் 15ஆம் தேதி 2500 வர வைக்க போகிறாங்க. ரெடி ஆகிக்கோங்க. வீடியோ பார்த்து மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.